ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா நிலக்கடலை சுண்டல் தான் செய்ய போறோம். அதனால பாருங்க, கொஞ்சம் நல்ல பச்சை நிலக்கடலையே எடுத்திருக்கேன் நான். நீங்க காஞ்சது இருந்தா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாருங்க பச்சை எவ்வளவு நல்லா தெருப்பா இருக்கு பாருங்க. இதை நான் ஊரெல்லாம் வைக்கல, சும்மா தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இது மட்டும் தான் வேக வைக்க வேண்டியது, மற்றதெல்லாம் அப்படியே பச்சையா போட வேண்டியது. வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். ஒன்று போட போறதுல பாதி போட்டா போதும். ஒரு கேரட், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பாதி லெமனு, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு மாங்காய் சீசன் இப்ப வரல, அதனால ஒரு மாங்காய் கடைச்சது வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம். இதுக்கு தூளுன்னு பார்த்தா வெறும் உப்பு தூளும் அப்புறம் மிளகாத்தூள். வேணா நம்ம வீட்டுல இது சென்னா மசாலா இருந்தா அது போட்டுக்கலாம். நான் சென்னா மசாலா போட போறதுல சும்மா இப்படிதான் செஞ்சு கொடுக்க போறேன். பாருங்க எப்படி டக்குன்னு செய்யலான்னு பாத்துக்கலாம். இதை இப்ப இந்த வேர்க்கடலையே ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டா போதும், நல்லா வெந்துடும். ஏன்னா இது பச்சை வேர்க்கடலை இல்லையா, அதெல்லாம் நல்லா இருக்கு. 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பசங்களுக்கு இது ஈவினிங் ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக் இது. பாருங்க, இப்ப கடலையை நல்லா வேக வச்சு இப்படி நல்லா இந்த அளவுக்கு நல்லா இப்ப மஸ்டா இப்படி வரும் பாருங்க, வெந்திருக்கு நல்லா. இந்த கடலையை வேக வச்சு வச்சாச்சு. இப்ப இதெல்லாம் துருவிக்கிட்டேன், உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா. வெள்ளரிக்காவை அரிஞ்சிட்டேன், பொடியை அரிஞ்சிட்டேன், கேரட் துருவிட்டேன், மாங்காவை துருவிட்டேன், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கேன், வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சிருக்கேன், தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒன்று லெமன் வச்சதாச்சு. இப்ப நம்ம இந்த இதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப இதுல கொட்டிக்கலாம். ஒரு பெரிய போல் மாதிரி எடுத்துக்கோங்க. வேக வச்சது ஒண்ணு, நிலக்கடலை மட்டும் தான் வேக வச்சது, மற்றதெல்லாம் ராவா தான் இருக்கு. இப்படி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப ஹெல்தி இது. பாருங்க, இப்ப நிலக்கடலை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்ப கேரட், நல்லா ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். அப்புறம் வெள்ளரிக்காய் ஒரு சின்ன துண்டு, ஒரு பாதி வெள்ளரிக்கான்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளரிக்காய் ஒரு பாதி. அப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் வேண்டாம். அப்புறமா மாங்காவும் துருவி எடுத்திருக்கேன் நான். மாங்காய் வீட்டுல துருவி எடுத்திருக்கேன், நல்லா இருக்கும். துருவி நீங்க போட்டீங்களா மாங்காய். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளி, லெமன் பாதி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு ரொம்ப தேவையில்லைன்னு நினைச்சா நீங்க என்ன மாங்காய் போடுறதுன்னு தெரிஞ்சா 1/4 மாங்காய் எடுத்துக்கோங்க போதும். இப்ப அதை ஜூஸ். இப்ப மசாலான்னு எடுத்துட்டா நம்ம சாட் மசாலா வச்சிருந்தீங்களா, சாட் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், சும்மா ஒரு ஸ்பூன், இந்த ஃப்ளேவருக்கோசரம். அப்புறம் மிளகாத்தூள் உங்க காரம் எவ்வளவு தேவையோ, குழந்தைங்களுக்குனா கொஞ்சமா போடுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் காரமா வேணும்னா நம்ம ஜாஸ்தி போட்டுக்கலாம். நான் பசங்களுக்கு தான் பெரிய பசங்க, அதனால அவங்களுக்கு தான் கொடுக்குறேன். அதனால நான் கொஞ்சம் காரம் போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் ஃபுல்லா போட்டுக்கிறேன். அப்புறம் உப்பு நான் நிலக்கடலை ஊற வைக்கும் போதே உப்பும் போட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன், வேக வச்சிருக்கேன். அதனால உப்பு நீங்க தேவையான அளவு போட்டுக்க. நான் கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன், இந்த அரிஞ்சு வச்ச காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா இப்போ இது பண்ணிட வேண்டியதுதான், மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். நீங்க இப்போ இந்த பீச்சில் சாப்பிடும் போதெல்லாம் இது மாதிரி கிடைக்கும், அதோட நல்ல டேஸ்டாவே இருக்கும். உங்களுக்கு வீட்டில் செய்யறது பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல கொடுத்து அனுப்புங்க. அப்புறம் ஈவினிங் சமயத்தில் ஏதாவது ஒரு ஈவினிங் சமயத்தில் சும்மா வீட்டில் இருக்கும்போது டக்கு இந்த மாதிரி வேக வச்சுட்டு ஒரு கேரட் துருவி போட்டு கொடுத்தாலும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. ஏன்னா பிள்ளைங்க இப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தான் நல்லா சாப்பிடுதுங்க. அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சும்மா நம்ம கை போட்டு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் அப்போவே சாப்பிட்றதா கை போட்டு பிசைஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. கரண்டி வச்சு அப்படி பண்ணாலும் அது ஃபுல்லாக எல்லாம் திருவி தானே போட்டிருக்கோம், அதனால எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி, அந்த சாட் மசாலா போட்டோன்னா அந்த ஃப்ளேவரே ஒரு மாதிரி இப்போ நம்ம வெளியே சாப்பிட்ற ஃப்ளேவர் அப்படியே நல்லா வந்துடும். அந்த இதுக்கு பாருங்கள் அந்த ஃப்ளேவர் என்ன அழகாக இருக்குன்னு. இதான் உங்களுக்கு அந்த எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ரொம்ப உப்பு போட்டுக்காதீங்க, ஒரு அளவு உப்பு போட்டிங்கன்னா போதும். ஒரே டெம்டிங்காக இருக்கும் பார்க்கும் போதே நம்மளுக்கு. இப்படி நீங்கள் ஈவினிங்கில் வெளியே இருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்லேயே இப்படி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கை பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே இதில் இருக்குது. அதுவும் பச்சையாக இன்னும் சாப்பிடும் போது எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் சீசனா இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. ஸ்கூலுக்கு கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இதை ஒரு பவுலில் போட்டு பாருங்க, அழகாக ஒரு பிளேட்டில் இப்படி சர்வ் பண்ணிக்கோங்க.
நீங்களே ஈவினிங்கில் இது மாதிரி ஒரு போட்டுட்டு ஒரு பிளேட்டில் டிவி பார்க்கும் போதெல்லாம் உட்காந்துட்டு அப்படியே சும்மா ஒரு ஸ்பூன் வச்சுட்டா 3-4 ஸ்பூன் வச்சு விட்டிங்கன்னா எல்லாம் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டாலே ஒரு நல்லாயிருக்கும் ஈவினிங்ஸில். பசங்களுக்கு தான் செஞ்சுருக்கேன், என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா. பாருங்கள், சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.